வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா பிரண்டை துவையல் செய்ய போகிறோம். பிரண்டை துவையல் செய்ய பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புளி தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை சின்னதாக நறுக்குவோம், ஏன்னா இது எண்ணெயில் வதங்கணும். பெருசாக இருந்தால் நிறையா எண்ணெய் ஊற்றணும், அதுக்காக தான் நறுக்கி எடுத்துருவோம். பிரண்டை நறுக்கி எடுத்தாச்சு. ஒரு 8 வரமிளகா, பூண்டு, இஞ்சி, எள்ளு 2 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி சேர்த்தா தான் அரிக்காத, அதுக்காக சேர்க்குறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா எடுத்துருக்கேன். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்குவோம். அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க எள்ளு சேர்த்துக்கலாம். அதோட மிளகையும் சேர்த்துக்குவோம். எட்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். புதினா கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம், போதும். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துருவோம். சரியாக வதக்கலைன்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா க்ரீனாக இருக்குல்ல, இந்த கலர் மாறணும். நம்ம உளுந்து, எள்ளு, மிளகாய் எல்லாத்தையும் பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். பிரண்டை நிறம் மாறிடுச்சு, எடுத்துடலாம். அதே எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு, இஞ்சி, புளி எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். புளி நல்லா சாஃப்டாயிரும் வதக்கும் போது. எடுத்துருவோம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். மிச்சம் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விடுவோம். அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நம்ம பொடிச்சு வச்சிருந்த பொடியையும் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குவோம். சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.